பிர்லா ஒயிட் சீப் கார்டு இன்டீரியர் சர்ஃபேஸ் என்பது இரண்டு வகையான பயன்பாடுகளுக்காக வடிவமைக்கப்பட்ட உயர் செயல்திறன் கொண்ட பூச்சு அமைப்பாகும். முதல் பயன்பாடானது ஹால், சமையலறை, குளியலறையில் உள்ள செங்கல் மற்றும் கான்கிரீட்டால் ஆன சுவர் மேற்பரப்புகளுக்கானது. இரண்டாவது பயன்பாடானது குளியலறைகள், நீர்த்தேக்கங்கள், தொட்டிகள் போன்றவற்றின் உலர்ந்த பகுதிகளின் நீர் தடுப்புகளுக்கானது. இதனோடு இந்த தயாரிப்பு நேர்மறை பக்க வாட்டர் ப்ரூஃபிங் மற்றும் எதிர்மறை பக்க வாட்டர் ப்ரூஃபிங் ஆகிய இரண்டிற்கும் ஏற்றது. நேர்மறை பக்க வாட்டர் ப்ரூஃபிங் அர்த்தமானது நீர் ஆதாரமாக இருக்கும் சுவரின் முன்புறத்தில் வாட்டர் ப்ரூஃபிங் செய்யப்பட வேண்டும். எளிமையான மொழியில் சொல்ல வேண்டுமானால், நீர் ஆதாரத்திற்கும் சுவருக்கும் இடையில் ஒரு அடுக்கை உருவாக்குதல். இதனால் தண்ணீர் சுவரை அடையாது. நெகட்டிவ் சைட் வாட்டர் ப்ரூஃபிங், அதாவது நீர் ஆதாரத்திற்கு எதிரே உள்ள சுவரில் வாட்டர் ப்ரூஃபிங் செய்வதாகும். அதாவது சுவரில் தண்ணீர் பட்டாலும் மறுபுறம் கசிவு ஏற்படாமல் இருக்க வேண்டும். இந்த வீடியோவில் முதலில் ஹால், சமையலறை மற்றும் குளியலறையின் மேற்பரப்பின் பயன்பாட்டை பார்ப்போம். பயன்பாட்டிற்கு தேவைப்படும் கருவிகள்: கம்பி தூரிகை, சுத்தியல், மணல் காகிதம், இயந்திர கிளறல் மற்றும் வண்ணப்பூச்சு தூரிகை. பிர்லா ஒயிட் சீப் கார்டு இன்டீரியர் பரப்புகளின் பயன்பாடு 3 முக்கிய நிலைகளை கொண்டுள்ளது. முதல் நிலை சுவரின் மேற்புறத்தில் சுத்தம் மற்றும் பழுது பார்த்தல். இரண்டாம் நிலை பிரதான பூச்சுக்கான பயன்பாடு. மூன்றாம் நிலை மறுபூச்சு மற்றும் மறு சீரமைப்பு. இந்த காணொளி அல்லது வீடியோவில் இந்த 3 நிலைகளை பற்றி படிப்படியாக விரிவாக புரிந்து கொள்ளலாம். முதல் கட்டம் சுவரின் மேற்புறத்தின் சுத்தம் அல்லது பழுது பார்த்தல். வாட்டர் ப்ரூஃபிங் சிகிச்சையை பயன்படுத்துவதற்கு முன் செங்கல் சுவர் சுத்தமான மற்றும் திடமான நிலையில் இருக்க வேண்டும். இதனால் வாட்டர் ப்ரூஃபிங் பூச்சானது சுவற்றின் மேற்புறத்தில் நல்ல முறையில் பிணைப்பில் இருக்கும். முதலில் பிரச்சனை இருக்கும் பகுதியில் பெயிண்ட் அல்லது பூச்சை முற்றிலுமாக அகற்றிவிட்டு வால்புட்டியையும் பிளாஸ்டரையும் முழுவதுமாக செங்கல் சுவர் அடுக்கு நிலை வரை நீக்க வேண்டும். சுவற்றில் உப்பு பிரச்சனை இருந்தால் முழு மேற்பரப்பையும் நன்கு சுத்தம் செய்ய வேண்டும். இதனால் உப்பின் முழு அழுக்கும் சுத்தம் செய்யப்படும். இப்போது சுவற்றின் மேற்பரப்பை முழுமையாக உலரவிட வேண்டும். பெரிய விரிசல்களை பிர்லா ஒயிட் லெவல் பிளாஸ்ட் மூலம் நிரப்பவும். மீண்டும் 2 செங்கல் சுவர்களின் விரிசல்களையும் பிர்லா ஒயிட் லெவல் பிளாஸ்டரால் நிரப்பவும். முழுவதுமாக உலர்ந்த பிறகு பிரதான பூச்சுக்களை பயன்படுத்த வேண்டும். முதலில் பிரதான பூச்சுக்களின் கலவையை தயார் செய்ய வேண்டும். இதற்கு 1 கிலோ பிர்லா ஒயிட் சிப்காட் இன்டீரியர் சர்ஃபேஸை 600 முதல் 650 மில்லி லிட்டர் தண்ணீரில் கலந்து கலவையை உருவாக்கவும். இந்த கலவையை உருவாக்கும் போது சில விஷயங்களை மனதில் கொள்ளுங்கள். இந்த கலவை அல்லது தயாரிப்பை தண்ணீரில் கலக்கலாம், ஆனால் நேரடியாக தண்ணீரை கலவை அல்லது தயாரிப்பில் கலக்க வேண்டாம். கலக்க 3 முதல் 5 நிமிடம் வரை ஒரு இயந்திர கலக்கியை கொண்டு கலக்க வேண்டும். கலவையை தயாரித்த பிறகு அதை அப்படியே 5 நிமிடங்கள் வரை வைத்திருக்கவும். இதன் மூலமாக இதன் பயன்பாடு மிகவும் நன்றாக இருக்கும். இந்த கலவையை 1 முதல் 1.5 மணி நேரத்திற்குள் பயன்படுத்த வேண்டும். கலவை தயாரான பிறகு ஒரு பெயிண்ட் பிரஷ் மூலம் சுவரில் முதலாவது பூச்சை முழுமையாக அடிக்கவும். சுவரின் மேற்பரப்பில் பூச்சு முழுமையான பிறகு 4 to 6 மணி நேரம் வரை உலரவிட வேண்டும். இப்போது முதல் பூச்சின் எதிர் திசையில் இரண்டாவது பூச்சை அடிக்கவும். இந்த வழியில் ஒரு சீரான நீர்ப்புகா அடுக்கு சுவரின் மேற்பரப்பு முழுவதும் உண்டாக்கப்பட்டு சுவரின் மேற்பரப்பு முழுவதும் நீர்ப்புகா சுவராக மாறும். இந்த 2 அடுக்குகளின் மொத்த தடிமன் 1.5 மில்லிமீட்டரை விட குறைவாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த கலவை 1 கிலோவிற்கு 10 முதல் 12 சதுர அடி பரப்பளவை உள்ளடக்கும். இந்த படிநிலை முடிந்ததும் சுவரை 10 to 12 மணி நேரம் வரை உலரவிட வேண்டும். பின்னர் மீண்டும் பிளாஸ்டர் செய்யவும்.
மறு பிளாஸ்டர் 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரத்திற்குள்ளாக நடக்க வேண்டும். மறு பிளாஸ்டரிங் செய்த பிறகு அதை 7 நாட்களுக்கு உலர வைத்த பின்னர் பிர்லா ஒயிட் வால் சீல் வாட்டர் ப்ரூஃப் புட்டியை 2 முறை அடிக்கவும். இது சுவருக்கு கூடுதல் நீர்ப்புகா பாதுகாப்பை வழங்கும். இதற்கு பிறகு உட்புற பிரைமர் மற்றும் வண்ண பெயிண்டை அடிக்கவும். 2ஆம் நிலை பிரதான பூச்சுக்கான பயன்பாடு பற்றி பார்க்கலாம். இது குளியலறை, தொட்டி, நீர்த்தேக்கம் போன்ற வறண்ட பகுதிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த மாதிரியான உலர்ந்த ஸ்லாப் பகுதிகளில் தண்ணீர் தேங்க வாய்ப்பு உள்ளது. எனவே இந்த இடங்களின் வாட்டர் ப்ரூஃபிங் பூச்சு மிகவும் கவனமாக செய்யப்பட வேண்டும். இந்த உலர்ந்த பகுதிகளின் நீர்காப்பு பூச்சும் 3 நிலைகளில் நடைபெறுகிறது. முதலில் சுவரின் வெளிப்புறத்தை சுத்தம் மற்றும் பழுது பார்த்தல். சுவரின் வெளிப்புறத்தில் உள்ள தூசி, மண், எண்ணெய் போன்றவற்றை கம்பியிலான பிரஷ் மூலம் சுத்தம் செய்து விரிசல்களை நிரப்ப வேண்டும். பெரிய விரிசல்கள் இருந்தால் பிர்லா ஒயிட் லெவல் பிளாஸ்டிங்கை பயன்படுத்த வேண்டும். இப்போது சுவரை நன்றாக உலர வைப்பதன் மூலம் சுவரின் மேற்பரப்பு முழுமையாக உலர்ந்த நிலைக்கு வரும். இப்போது கலவையின் முதல் பூச்சை சுவரின் உலர்ந்த மேல்பரப்பில் வண்ண தூரிகையின் மூலம் அடிக்க வேண்டும். இந்த முதல் பூச்சை 4 to 6 மணி நேரம் வரை உலர வைக்க வேண்டும். பின்னர் 2வது பூச்சை முதல் கோட்டிங்கிற்கு எதிர் திசையில் அடிக்க வேண்டும். 2 பூச்சுகளையும் முடித்த பிறகு சரியான பொருளின் உதவியுடன் ஸ்கிரீட்டை தயார் செய்ய வேண்டும். இப்போது சுவரை 7 நாட்களுக்கு உலர வைத்து 7 நாட்களுக்கு பின்னர் அதன் மேல் டைல்ஸ்களை ஒட்டவும். பிர்லா ஒயிட் சீப்கார்டின் உட்புற மேற்பரப்புகள் 3 bars வரை நீர்ப்புகா பாதுகாப்பு, எதிர்மறை மற்றும் நேர்மறை பக்கங்களில் உப்பு படியும் தன்மையிலிருந்து பாதுகாக்கப்படும். மேலும் 1 கிலோ கலவையில் 12 சதுர அடி வரை உயர்ந்த கவரேஜ் 2 அடுக்குகளில் அல்லது பூச்சுகளில் கிடைக்கும் மற்றும் 5 ஆண்டுகள் வரை உத்தரவாதமும் கிடைக்கும். பிர்லா ஒயிட் சீப்கார்ட் உட்புற மேற்பரப்பு சுவர்களை தண்ணீரிலிருந்து பாதுகாக்கிறது.